strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மேட்ச் 7ஓட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அட் ராவல்பிண்டி. சச் அ க்ரூஷியல் கேம்ங்க. குரூப் பில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் ஏல ஆல்ரெடி 2 டீம் செமிஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்தியா அண்ட் நியூசிலாந்து and Pakistan and Bangladesh have been knocked out of this ICC Champions Trophy. அதுவும் பாகிஸ்தான் being a host, இது வந்து ஒரு டிசாஸ்டரான ஒரு நியூஸ்ங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் நாக் அவுட் ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் பங்களாதேஷும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ல போய் இந்தியாவை அடிப்போம்ன்றதெல்லாம் முன்னாடி நிறைய சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இப்போ இன்னி வரைக்கும் ஒரு மேட்ச் கூட லீக்ல வின் பண்ண முடியல. இன்னும் ஒரு மேட்ச் பாகிஸ்தானோட இருக்கு. யாராவது ஒருத்தர் வின் பண்ணி தான் ஆகணும், பாகிஸ்தானோ பங்களாதேஷோ. தட்ஸ் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி கிரிட்டிக்கல்ங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் குரூப் ஏ டன் அண்ட் டஸ்டட். இனிமேட்டு வரப்போற மேட்ச்லாம் எல்லாமே வந்து டெட் ரப்பர் மேட்ச் தான். ஆனா குரூப் பி அப்படி கிடையாது. இனிமேட் வர எல்லா மேட்சுமே குரூஷியலான ஒரு மேட்சஸ் மக்களே. ஸோ எவ்ரி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் டேபிளோட டைனமிக்ஸே மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் குரூப், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியான ரைவல்ரிங்க. ஏன்னா ரெண்டுமே டஃப் டீம் தான். ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி நிறைய டைட்டில்ஸ் அடிச்சிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வேணா அந்த 1998ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருப்பாங்க. மத்தபடி செமிஃபைனல்ஸ் போயிருப்பாங்க, ஃபைனல் போயிருப்பாங்க. வேற எந்த ஒரு ஐசிசி ட்ராஃபி அடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டஃப் கொடுக்குற டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவா தான் இருந்திருக்காங்க. அதனால டெஃபினட்டா இந்த கான்டெஸ்ட் செம்மையா இருக்க போகுதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் ஓடிஐஸ்ல 110 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதாவது 110 மேட்சஸ். அதுல சவுத் ஆப்பிரிக்கா 55 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா 51 வின் பண்ணிருக்காங்க. அப்போ பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா தான் டாமினேட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியாவை. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஜென்ரலா அந்த காலத்துல, அதுவும் எஸ்பெஷலி 1998, 99, 2000, 2001 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் லான்ஸ் க்ளூஸ்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி சூப்பர் க்ளோஸ் பினிஷர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டாங்கன்னா. ஸோ அதனால கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு டீமும் 5 முறை மோதி இருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா 3 வாட்டி வின் பண்ணிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா 2 வாட்டி வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா அவங்க 2 பேரும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில எப்போ மோதினாங்கன்னு பாத்தீங்கன்னா 2013 இங்கிலாந்துல. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாட்ஸ்க்காக சொல்லலாம். பட் கரண்ட் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா ஆஸ்திரேலியா நல்ல ஒரு பேட்டிங் சைடா தெரியுறாங்க. ஏன்னா வித்தவுட் டிராவிஸ் ஹெட், வித்தவுட் ஸ்டீவ் ஸ்மித்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க இங்கிலாண்டோட. அப்ப 2 பேருமே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த பேட்டிங் லைன் அப். பட் ஆப்வியஸ்லி அவங்களோட போலிங் லைன் அப் கொஞ்சம் டிப்ளீட்டடா தான் இருக்கு. ஆடம் ஜாம்பாவை நம்பி தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல நேதன் எலிஸை நம்பி தான் இருக்காங்க. மற்ற போலர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கரமா த்ரெட்டனிங்கான போலர்ஸ் கிடையாது. வேற சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல பேட்டிங்கும் இருக்கு, நல்ல போலிங்கும் இருக்கு. இந்த ஒரு சேலஞ்ச் ஆஸ்திரேலியா கண்டிப்பா இந்த முறை ஃபேஸ் பண்ணுவாங்க கம்பேர் டு இங்கிலாந்து. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ராவல்பிண்டியோட வெதர் எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலா மழை இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்லயே மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க 30%, 35%. பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல 5 மணிக்கு மேல 50% ஆக்சுவலா மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மழை வந்து தேவையில்லாம எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா we need to watch full game of cricket. அந்த ஃபுல் 50 ஓவர்ஸ் பார்த்தாதான் வந்து ஒரு ஃபீலே கொடுக்கும். ஸோ அதனால மழை வரும்ன்றதுனால எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ ஆப்வியஸ்லி அவங்க சேஸ் தான் பண்ண போறாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நடந்த நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல பிச்சை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பிச்சு பிளாட்டா வரல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஜெனரல் ராவல்பிண்டி இருக்கிறதுலே பிளாட்டஸ்ட் விக்கெட்ஸ் இன் பாகிஸ்தான். பட் மேபி இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க, நிறைய ஓவர் மேட்சஸ் விளையாடுனதுனால பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ ஆயிடுச்சான்னு தெரியல. ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கு. ஸ்லோன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கு. அந்த அளவுக்கு சம்டைம்ஸ் பேட்டுக்கும் பால் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி டபுள் பேஸ்டா இருக்குன்னு வேணா எக்ஸாக்டா நான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நான் திருப்பி சொல்றேன், டாஸ் வின் பண்ற டீம் போலிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா மழையும் வரப்போகுதுன்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வருது வெதர் ரிப்போர்ட்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இங்கிலாந்து அவங்க வின் பண்ணது வேற விஷயம். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கான்னு வரும்போது இன்னுமே டஃபர் ஆப்பனண்ட். இந்த குரூப்லேயே வந்து எந்த ஒரு டீம் வந்து இருக்கிறதுலே டஃப்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். அண்ட் கரண்ட் ஃபார்மும் சூப்பரா இருக்கு. ஆப்கானிஸ்தானோட ஒன் சைடடா வின் பண்ணாங்க. அவங்களோட பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா? கண்டிப்பா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டிராவிஸ் ஹெட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்தே ஆகணும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் பவுலர்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் இன். எப்படியாவது ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் டாஸை வின் பண்ணி சேஸ் பண்றது தான் ஆஸ்திரேலியாவோட பிளஸ் இந்த டோர்னமெண்ட்ல. பிகாஸ் அவங்களோட பேட்டிங்கை நம்பி தான் இருக்காங்க. என்னோட ப்ரிவியூலே நான் சொன்னேன், ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதே ஆஸ்திரேலியா இன்கேஸ் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாலும் சரி, இல்ல ஃபைனல் போகணும்னா டெஃபினட்டா அவங்களோட பேட்டிங்கை தான் நம்பி அவங்க இருக்கணும். ஏன்னா அவங்க போலிங் கொஞ்சம் டிப்ளீட்டடா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் டாஸை வின் பண்ணி சேஸ் பண்ணிட்டு எவ்வளவு டார்கெட் வருதோ பேட்ஸ்மேனை நம்பி இறங்க வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால
ஹோப்ஃபுல்லி என்ன சொல்றது, ஸ்டீவ் ஸ்மித் வந்து இந்த முறையும் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ வீக்னஸ் நான் சொன்ன மாதிரி தான், அவங்களோட போலிங் கொஞ்சம் டிப்ளீட்டடா இருக்கு. ஸோ பேட்டிங் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மேபி அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ப்ரிவியூல பென் டெவர்சிஸை சேர்க்கவே இல்லை, ஆனா அவங்க பென் டெவர்சிஸ் ஆனாங்க, அவர் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் ஆர்டினரியா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டீமுக்கு எதுக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர், வெரைட்டியே இருக்காதுல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நான் வில் பே ஷான் அபட். ஷான் அபட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் லோ டவுன் ஆர்டர்ல அவரால் பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை பண்ணுவாங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலா ஆஸ்திரேலியா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் தேவைப்படாது. பென் டெவர்சிஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஸோ அவரை தூக்க முடியாது. ஸோ ஸ்பென்சர் ஜான்சனை ஷான் அபட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் என்னோட ஒரு தாட்டு. ஆஸ்திரேலியா பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வருவோம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நிறைய பிளஸ் தாங்க இருக்கு. போன மேட்ச்லேயே போன ப்ரிவியூலயுமே சொன்னேன், அவங்க கிட்ட வீக்னஸ்ன்னு பார்த்தா அந்த 3rd ஃபாஸ்ட் பவுலர்னு சொன்னேன். ஆனா என்கிடி என்னதான் பழைய மாதிரி போடலன்னா கூட போன மேட்ச்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு இருந்திருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வியாம் முல்டரும் சூப்பரா போட்டாரு, அது ஒரு கான்பிடன்ஸ் இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்லாவே கொடுத்துருக்கும். ஓகேங்களா. அண்ட் அவங்க கிட்ட ஒரு நல்ல கன் ஸ்பின்னர் இருக்காரு, கேஷவ் மகாராஜ். ஸோ எல்லாமே இருக்கு. ஆப்வியஸ்லி ரபடா யான்சன் வில் பி சோ க்ரூஷியல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா கிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு. கண்டிப்பா ரபடா யான்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும். தே ஆர் க்ரூஷியலான ஒரு பவுலர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்களோட பேட்டிங் எடுத்துக்கோங்க, மாசா இருக்கு. ரிக்கல்டன் இப்பதான் ஒரு செஞ்சுரி போட்டாரு, பவுமா ஒரு 50, ராசி வேண்டர்சன் ஒரு 50, மார்க்கரம் ஒரு 50. அடிக்காததுன்னு பார்த்தா டோனி டி சார்சி. பட் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹென்ரிக் கிளாசன் இந்த மேட்ச்ல ஃபிட் ஆகி வந்துருவாருன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அவரு டோனி டி சோர்சியை ரீப்ளேஸ் பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அவரும் வந்துட்டாருன்னா இந்த பேட்டிங் நினைச்சு பார்த்தா வேற லெவல்ல இருக்குங்க. மில்லர் தான் போன மேட்ச் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ தாறுமாறான ஒரு பேட்டிங் லைனப், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல ஒரு போலிங் லைனப்பும் வச்சிருக்காங்க. வீக்னஸ் பெருசா இந்த டீம்ல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த மேட்ச்ல ஏதாவது சொதப்படுறாங்களான்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்களோட பிளேயிங் லெவன்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு சின்ன நிகழ் இன்ஜுரி இருந்தது. ஐ திங்க் இந்த மேட்ச்ல ஒரு ஆடுவாருன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அவர் வந்து டோனி டி சோர்சியை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. பவுமா ஓப்பனிங் போயிடுவார் ஆஸ் யூஷுவலா ஒரு பொசிஷனுக்கு. ஸோ ஓவரால் சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங்கா இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவோட போலர்ஸ் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸை கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அங்கதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸா இருக்கட்டும், கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் ஐ வில் கோ வித் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா சீம்ஸ் டு பி a வெல் ஆல்ரவுண்டட் சைட். புரியுது அவங்களுக்கு, அவங்க நல்ல பேட்டிங் இருக்கு, நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு கன் ஸ்பின்னர் இருக்காங்க, நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தோணுது. வேற ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் டிராவிஸ் ஹெட்டும் ஸ்மித்தும் அடிக்கலனா கூட இங்கிலீஷ் ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாரு, கேரி நல்லா விளாண்டாரு, ஷாட் நல்லா விளாண்டாரு. பட் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியா மறுபடியும் காமிக்க முடியுமா? டெஃபினட்டா டிராவிஸ் ஹெட்டும் ஸ்மித்தும் இந்த மேட்ச்ல வந்து ஸ்டெப் அப் ஆவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய வந்து வீக்னஸ்ங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் சவுத் ஆப்பிரிக்கா 60 அண்ட் ஆஸ்திரேலியா 40. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுக்குன்னு சிலது இருக்கும்ல, யார் வின் பண்ணுவா, ஆஸ்திரேலியாவா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.